அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட் ஃப்ரைடே வந்துட்டு ஹைதராபாதி மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் அடிப்பொலியாகவே இருந்துச்சு. ஹைதராபாதி மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியும், அதோட டேஸ்ட்டுக்கு அப்படியே அடிக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது லாஸ்ட் ஃப்ரைடேவே ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ஒன் டைமாவது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃப்ரைட் ஆனியன் மஸ்ட்டாக வேணும். அதுக்கு நம்ம ஆனியன்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ண மட்டனை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ஹோல் கரம் மசாலா, கண்டிப்பாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஹைதராபாதி பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, குமின் பவுடர், பெப்பர் பவுட்ரு, மல்லிப்பொடி, மிளகா பொடி, பெருஞ்சீர பொடி இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, 1.5 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி, புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 1/4 கப் வந்துட்டு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஓவர் நைட் சோக் பண்ணால் அவ்வளோ ஜூஸியாக கிடைக்கும் அந்த மட்டன். ஆனால் எனக்கு டைம் இல்லை. நான் வந்துட்டு அந்த மட்டனோட நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 1 ஹவர் வந்துட்டு மேரினேஷன் பண்ண வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரதுக்கு வேண்டி கொஞ்சமாக வந்துட்டு கோலில் நெய் போட்டு அதை அப்படியே மேரினேஷனுக்கு வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, ஒரு 1 ஹவர் கழிஞ்சதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை வந்துட்டு ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அட் தி சேம் டைமில் நான் இன்றைக்கி குக்கரில் தான் வந்துட்டு மசாலா ரெடி பண்ண போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஹாஃப் வந்துட்டு ஆயில், ஹாஃப் நெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் ஃபுல்லாகவே வந்துட்டு நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணிக்கணும். அந்த ஃப்ரைட் ஆனியனை வந்துட்டு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆனியன் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு மசாலாக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தம்முக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வேண்டி கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியனை வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க மட்டன் இருக்கலாம், அதை வந்துட்டு இந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில் வந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் அடிப்பொலியாக இருக்கும், கலரும் சூப்பராக கிடைக்கும். அது லாஸ்ட்டு கலர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 90% வந்துட்டு மட்டன் வேகிற அளவுக்கு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு இது கூட பிரிஞ்சால் கிரேவியும் பண்ணியிருந்தேன். அதை வந்துட்டு அதோட வீடியோ நான் இது கூட ஆட் பண்ணலை, ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்துட்டு சேனல் செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஐகார்டில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு பாத்திரமாக எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பே லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு மல்லி, புதினா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் போட்டு அதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 ஹவர் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வந்துட்டு ஒரு 80% அந்த அரி வந்துட்டு வெந்தால் போதும், ரைஸ் ஆகிறது வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, அட் தி சேம் டைமில் வந்துட்டு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. கலர் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு 2 லேயர் வந்துட்டு அரி போட்டுக்கோங்க. அரி போட்டுட்டு அது மேலே மல்லி, புதினா, அடுத்தது வந்துட்டு ஃப்ரைட் ஆனியன், இதுக்கு மேலே 2 லேயர் வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, நெய், அதுக்கப்புறம் வந்துட்டு சாஃப்ரான் மில்க், இது எல்லாமே மேலே ஆட் பண்ணிவிட்டு சேம் எப்பவும் போல தான் மல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரைட் ஆனியன் ஆட் பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் நம்ம தம் போட்டு இறக்கலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்துட்டு அடுப்பிலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு தம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன, இதுதான் மெயின் பார்ட்டு, தம்மை உடைக்கிறது. யாருக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிஞ்சால் தொக்கு, மட்டன் பிரியாணி, தம் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு சாலடு, ஏர் ஃப்ரையரில் பண்ண சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கு, இதை வச்சு அடிப்பொலியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். மட்டன் வந்துட்டு அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு, பார்த்தாலே உங்களுக்கே தெரியுதா. இதை பற்றி என்ன இதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீட்டில் பார்க்கலாம்.